அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. மறுமையில் நாம் அல்லாஹுவிடம் பேச முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மறுமை நாளில் அல்லாஹ் சொர்க்கவாசிகளை அழைத்து அவர்களிடம் பேசுவான். அவர்களுக்கு வழங்கப்பட்ட அருட்கொடைகள் குறித்து அவர்களிடம் கேள்வி கேட்பான். அல்லாஹுவின் இந்த கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் புகாரி எனும் ஹதீஸ் நூலில் 6549வது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது தவிர சில பாவங்களை செய்பவர்களுடன் அல்லாஹ் மறுமை நாளில் பேச மாட்டான், அவர்களை பார்க்கவும் மாட்டான், அவர்களுடைய தீமைகளிலிருந்து அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், மேலும் அவர்களுக்கு கடுமையான வேதனையுண்டு என்ற கருத்தில் திருக்குரான் வசனங்களிலும் ஹதீஸுகளிலும் மிக நீண்ட பட்டியல் இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பிட்ட தவறு செய்த காரணத்தால் அவர்களிடம் அல்லாஹ் பேச மாட்டான் என்ற வாசகம் நல்லவர்களிடம் மறுமை நாளில் அல்லாஹ் பேசுவான், அவர்களும் அல்லாஹுவிடம் பேசுவார்கள் என்பதை நமக்கு தெளிவாக விளங்க வைக்கிறது. எனவே நாம் அல்லாஹுவிடம் பேசுவதற்கும் அல்லாஹ் நம்மிடம் பேசுவதற்கும் உரிய தகுதிகளை நமக்குள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொன்னால், அல்லாஹும் அவனுடைய தூதரும் கட்டளையிட்ட வழியின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் நிச்சயமாக மறுமையில் அல்லாஹுவிடம் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட நன்மக்களாக ஆகுவதற்கு நாம் முயற்சிப்போம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.